ம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்முடைய அ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே எனக்கு ரொம்ப திருப்தியான நாள் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 4 ஆம்புலன்ஸ் குடுத்தோம். இந்த 5வது ஆம்புலன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா, ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுது. அ நவம்பர் மாதம் எண்ட்ல வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். அங்க என்னன்னா வந்து ஒரு கர்ப்பிணி அக்கா ஒருத்தவங்க வந்து அதான் ராஜேஸ்வரி. ஆமா. ராஜேஸ்வரி அக்காங்கிறவங்க வந்து மேலேருந்து ராஜா கிளிங்கிறவங்களோட ஒய்ஃப் வந்து கீழேருந்து மேலேருந்து கீழ கூட்டு வரும்போது, எந்த ஒரு வாகன வசதியும் இல்லாம டோலியில தூக்கிட்டு வந்திருக்காங்க நைட்டு. தீப்பந்தம் கொளுத்திட்டு மேலேருந்து 2 மணி நேரமா தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வர வழியிலேயே வந்து நெறைய குழந்தைகள் வந்து பிறந்துடுறாங்க. இந்த இடம்லாம் காமிச்சாங்க. இங்க வந்து 2 குழந்தை பொறந்திருக்கு, இங்க 2 குழந்தை பொறந்திருக்கு இடம்லாம் காமிச்சாங்க. நைட்டு காட்டுல குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாம டோலி தூக்கிட்டு வரவங்களுக்கு நெறைய பேர் பாம்பு கடிக்குது. பாம்பு கடிச்சு நெறைய பேர் இதாகுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. வாகன வசதி சரி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இல்லாம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட வச்சு பார்த்துட்டு, அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நடந்த மாரி, இதுக்கு முன்னாடி 2, 3 பேர் நடந்த மாரி யாருக்குமே இது மாரி நடக்கக்கூடாது. 2, 3 பேர்ல நெறைய பேருக்கு இந்த மாரி தான் வழியிலேயே வந்து குழந்தைங்களா பிறந்துடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னால முடிஞ்சது எப்படியாவது இங்க ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய 5வது ஆம்புலன்ஸ் வந்து நம்முடைய நெக்னாமலைக்கு வந்து வாங்கி குடுத்துருக்கோம். எனக்கு ரொம்பவே வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கப்புறம் வந்து அ எந்த ஒரு அக்காக்களுக்கும் கர்ப்பிணி வலி வந்துச்சுன்னா, நம்ம வண்டி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே யாருக்குமே வழியில தூக்கின்னு வரணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து வழியில வந்து எங்கேயாவது அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இங்கே நம்ம வண்டி இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் ஊர் நடுவுல நிக்கும். நீங்க வந்தீங்கன்னா, ஏறி போய் ஹாஸ்பிட்டல்ல இறங்கலாம். ஸோ ராஜேஸ்வரி அக்கா மாரி இன்னைக்குமே எந்த அக்காவும் கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னோட 5வது ஆம்புலன்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேப்பியா இருக்கு. என் தகுதிக்கு முடிஞ்சது என்னால. வண்டியோட பராமரிப்பு ஏதாவது மேஜரா தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாண்ணே மேக்ஸிமம். நீங்களே நம்ம பார்த்துக்கிட்டீங்க. பார்த்துக்கலாண்ணே. மேக்ஸிமம் ஏதாவது தேவைன்னா இங்கே அந்த மாதிரி தேவைகள் எதுவுமே இருக்காது. புது ஆம்புலன்ஸ் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா பக்காவா எல்லாமே இதில இருக்குது. ஸோ இங்க கிராமத்தில இந்த நாட்டாமலாம் சொன்னாங்க. அவங்க நாங்க மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். எதா வேணா உங்களுக்கு கேட்குறோம் அப்படின்னாங்க. தொடர்ந்து இந்த ம். கிராமத்துக்கு சாலை வசதி வேணுன்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஆமா. மக்களின் இது பிரதான வந்து ஒரு கோரிக்கையா இருக்கு. இது ட்விட்டர்ல கூட ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நான் பார்த்தேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கா? ஓப்பனா சொல்லேன் என்கிட்ட காசு இருந்தா நான் ரோடே போட்டுருவேன். ஸோ நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, பைக்லாம் போவே முடியாது. கார் மட்டும் தான் முடியும். ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஹெவியா போறாங்கறதுனால ஆம்புலன்ஸ் போலாம். மத்தபடி இங்க எதுவுமே முடியாது. ரொம்ப இதா இருக்கு. ஸோ என்னால முடிஞ்சது நான் வந்து ரோடே போடலாம். என்கிட்ட காசு இருந்தா ரோடு போட்டுருவேன். சீரியஸா ஓப்பனா என்கிட்ட காசு இல்ல. என்னால முடிஞ்சது இந்த ஆம்புலன்ஸ் நீங்க வாங்கி குடுத்துருங்க. இந்த ரோட்ல போற மாரி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்னால அது முடிஞ்சா பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க இங்கிருந்து பிரபலமான இல்ல அது மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்றேன்னு தான் சொன்னாங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி அதான் இந்த 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 இதுவே வந்து இந்த வாகன வசதியே வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி இந்த ரோடு வசதிலாம் கேட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு யாராவது நல்லுள்ளங்கள் காதுல வந்து என்னால முடிஞ்சது நான் இப்படி பண்ணனேன் அவ்வளோதானே. மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கும் எனக்கு தகுதி இல்லண்ணே. நீங்க முயற்சி பண்ணீங்களான்றது. அதான் நான் முயற்சி பண்ணி தான் இந்த ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கேங்க. முதல்வர்கிட்ட போய் கேட்கறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணீங்களா? ஆனா மக்களுக்காக. ஆனா கண்டிப்பா நான் மக்களுக்காக தான் நான் என்ன பண்ணாலும் தயாரு. எனக்கு வந்து இந்த பதவி ஆசையோ, எந்த ஆசையும் எதுவுமே இல்ல கிடையாது. முக்கியமான பிரமுகர்கள் மக்கள் அங்க படக்கூடிய துன்பத்தெல்லாம் நேரிலே பார்த்துருப்பீங்க. ம். வேற என்ன மாதிரியான அங்க இருக்க மக்களுக்கு கோரிக்கை எதிர்பார்க்குறாங்க? அதான் நான் இந்த தோழி கட்டி கூட்டிட்டு வந்தது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாத்துலயும் பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் பண்ணணும்னு நெனச்சு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நெறைய பண்ணுவேன். நமக்கு எப்படி சொல்றது? நம்மளால முடிஞ்ச சக்திக்கு நெறைய பண்ணணும். பண்ணுவேன் கண்டிப்பா. ஏன்னா மக்கள் குடுக்குற காசுல தான் நம்ம பொழைக்கிறோம். ஸோ அந்த காச மக்களுக்கு சேர்றத விட யாருக்கு சேர்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க நம்மள பொறுத்தவரையும். கண்டிப்பா என்னால முடிஞ்சது 5 குடுத்துருக்கோம். அடுத்து 6வது ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் பண்ணிட்டு சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.